நாம இன்னைக்கு பாலக்கீரை முட்டை பொரியல் தான் பண்ண போறோம். பொரியல் பண்ணதுக்கு அடுப்புல கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூட பாலக்கீரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பாலக்கீரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கீரையை நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு 5 நிமிஷமா பாலக்கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வத்தினதுக்கு அப்புறமா 2 முட்டையை உடச்சி வச்சிருக்கிறேன். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டைக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ முட்டையை நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டையை நல்லா கலந்து விட்டு கீரையோடு சேர்த்து நல்லா கலந்துடலாம். ரொம்ப டேஸ்டியான பாலக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.